पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி நாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தவரும் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் பிறந்த கிழமையோட அமைப்பாலும் சில பலன்களை கணிச்சு சொல்கிறது சாத்தியம்னு கிரக வாசர சாஸ்திர சிந்தாமணி சொல்லுதுங்க. புராதன ஜோதிட கிரந்தங்களால் ஒரு பிரிவு மட்டுமே இந்த சாஸ்திர கணிப்புங்க. இந்த சாஸ்திரப்படி அவரவர் பிறந்த கிழமை எந்த கிரகத்தோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டதோ அதை வச்சு பலன்களை சொல்ல முடியுங்க. அதே சமயம் அவரவர் பிறந்த நேரத்தில் அந்த கிரகத்தோட ஆளுமை எந்த அளவுக்கு இருந்தது என்பதை வச்சு இந்த பலன்கள் 50 முதல் 75% வரை பொருத்தமானதாக இருக்குங்க. புதன்கிழமை சௌமியன் என்று சொல்லப்படுகின்ற புதனுடைய ஆதிக்கத்தில் உள்ள கிழமை புதன்கிழமை. புதனை புத்திரக்காரகன், வாக்குக்காரகன் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. புதன் கெட்டால் புத்தி கெட்டிடும் என்கின்ற பழமொழியே இருக்கும். சௌமியம்னா அழகுன்னு பொருளுங்க. புதன் ஆதிக்க கிழமையில் பிறந்த நீங்களும் அழகானவராகவே இருப்பீங்க. அதோடு அழகு உணர்ச்சியும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு செயலையும் செஞ்சாலும் அதை சீராகவும் சிறப்பாகவும் செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். சோம்பலை தவிர்த்து விட்டு அதை நேரம் தவறாக செய்தால் பெருமையும் புகழும் சேரும். எதையும் சட்டன்னு புரிஞ்சிக்கிற குணமும் எந்த ஒரு கலையையும் சுலபமாக கற்றுக்கிற கூடிய அந்த திறமெல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதனால் படிப்பு, பணி, கலை இதையெல்லாம் சரியாக கணிச்சு தேர்வு செய்கிறதுக்கு உங்கள் முன்னேற்றத்தை முழுமையாக்கும். அழகு, கலைத்தொழில், ஆடை வடிவமைப்பு, அழகு பொருள்கள், வர்த்தகம் இதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக வரும். ஆனால் சோம்பலால் அதையெல்லாம் தவிர்க்கிறதும் கற்றுக்காமலே இருக்கிறதும் தான் உங்கள் பலவீனம். அறிவில் சிறந்தவரான நீங்கள் மற்றவங்க குழம்பி நிற்கக்கூடிய சமயங்களிலும் சரியான ஆலோசனை சொல்வீங்க. தொழில், வர்த்தகம், கலை, கல்வின்னு எல்லாத்துலேயும் உங்கள் திறமை பளிச்சிடும். அதை நீங்கள் மற்றவங்கள்ட்டையும் எதிர்பார்த்து எல்லோரும் எல்லாத்தையும் முழுமையாக செய்து முடிக்கணும்னு நினைக்கிறது கூட தவறில்லைங்க. அதை செய்ய தெரியாதவங்கள்ட்ட போய் நீங்கள் காட்டுற கடுமையும் அதிகாரம்தான் உங்களை அகந்தை நிறைஞ்சவராக அடையாளம் காட்டும். எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கொள்கையால் நீங்கள் உறுதியாக இருக்கிறது நல்லது. அதை அடுத்தவங்களாலேயே திணிக்கிறது மட்டும் கூடாதுங்க. ஆடை ஆபரண பிரியராகவும் இருப்பீங்க. அதில் ஆடம்பரம் காட்டுறதையும் பெருமையாக நினைப்பீங்க. அதுவே உங்களை தலைகணம் உள்ளவராக கருத காரணமாக இருக்கிறதையும் உணரணுங்க. வேண்டாத கேளிக்கை, வீணான ஆடம்பரம் தவிர்த்தா எதிர்கால சேமிப்புக்கும் உதவும். பிறர் பொறாமை பார்வையில் இருந்தும் தப்பலாங்க. வேடிக்கை, விளையாட்டு என்கின்ற பெயரில் யாரையாவது கிண்டல் செய்தால் அது எல்லையை தாண்டாதபடி கவனமாக இருக்கிறது முக்கியங்க. பொருள் சேர்க்க 1000 வழிகள் இருந்தாலும் எது நேர்மையானதோ அதுதான் நல்லது என்பது உங்களுடைய கருத்துங்க. இதில் ரொம்ப நல்லதுன்னு, ஆனால் யாருக்கு எது கிடைக்கணும்னு, அது எப்படி இருந்தாலும் கிடைக்கணும்னு தத்துவம் பேசிக்கிட்டே சோம்பலை வளர்த்துக்கிறீங்க. அதனால்தான் தவறுங்க. வெளிநாடு, வெளியூர் செல்வத்தில் உங்களுக்கு விருப்பம்லாம் அதிகரிக்கும். அதுக்கு காரணம் அழகை ரசிக்கிறதுல உங்களுக்கு இருக்கிற ஆர்வந்தாங்க. புதன்கிழமை பிறந்த உங்களுக்கு 5, 14, 23 தேதிகள் கூடுதல் நன்மை தரக்கூடிய நாளாக அமையும்.
ஒருவேளை நீங்கள் பிறந்த தேதி யுகத்தில் எதுவாவது ஒன்றாக இருந்தால் அந்த தேதி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் முயற்சிகளால் நல்ல பலனும் தரக்கூடியதாக அமையும். எந்த ஒரு சுபகாரிய முயற்சியை தொடங்கினாலும் அவற்றை இந்த தேதிகளில் ஏதாவது ஒன்றில் தொடங்கிறது நல்லது. உங்களுக்கு 23, 32, 41, 50, 59, 68, 77, 86 வயசு நடக்கும் காலகட்டங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம், உயர்வுகள், பதவி, பாராட்டு, நல்ல செய்திகள், வீடு, மனை, வாகனம் அமைதல் இப்படி மேன்மைகள் வந்து சேரும். ஏற்றமும் மாற்றமும் நிகழக்கூடிய இந்த அனுகூலமான காலகட்டத்தை உங்களின் அல்லது உங்கள் வாரிசுகளின் எதிர்கால நன்மைக்கான முயற்சிகள், திட்டங்களை செயல்படுத்த பயன்படுத்துகிறது நல்லது. புதன்கிழமையில் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு காலையில் 6 முதல் 7 மணிக்குள்ள வீட்டு பூஜை அறையில் பெருமாள் தாயார் படத்துக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றி வச்சு சில நிமிடங்களாவது மனதார வணங்குறது நல்லது. முடிஞ்சால் பக்கத்து பெருமாள் கோயிலுக்கு போய் வெண்ணிற மலர்கள் தந்து கும்பிட்டு விட்டு வர்றது கூடுதல் சிறப்பு. எப்போதும் விஷ்ணு சகசரநாமம், நாராயணையும் துதிகளை கேட்கறது மனதை தெளிவாக வைத்து உங்களை சுறுசுறுப்பாக இருக்க செய்யும். மாதம் ஒரு புதன்கிழமை பசுமாட்டுக்கு இயன்ற தீவனம் வாங்கி கொடுங்க. அழகுல கவனம் செலுத்துகிற மாதிரியே ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். குருவாயூர் தலத்துக்கு ஆண்டுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. பெரும் துயரம்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வசந்தம்லாம் வீச போகுதுங்க.